மழையில் வீடுகள் இடிந்து அன்றாட வாழ்க்கையை போராட்டத்தோடு பல ஆண்டுகளாக கடக்கும் மலைவாழ் மக்கள். திருமூர்த்திமலை பகுதி மலைவாழ் மக்கள் வசிக்கும் வீடுகளின் அவல நிலை. மழையில் இடியும் வீடுகளால் வாழ்க்கையை எண்ணி இடிந்து நிற்கும் மக்களின் பிரச்சனைகள் குறித்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மாவடப்பு, குழிப்பட்டி, குருமலை, பூச்சி கொட்டாம்பாறை, திருமூர்த்திமலை, ஈசல்திட்டு, தழுஞ்சி, கோடந்தூர் உள்ளிட்ட 18 மலைவாழ் மக்கள் குடியிருப்பு கிராமங்கள் உள்ளன. இதில் சில குடியிருப்பு பகுதிகள் மலையடிவாரத்திலும், அதிகமான குடியிருப்புகள் அடர்வன பகுதியிலும் பல கிலோமீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன. பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கேள்விக்குறியாகவே உள்ளது. கல்வி, மின்சாரம், மருத்துவம், குடியிருப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகள் இவர்களுக்கு பல நேரங்களில் எட்டாக்கனியாகவே உள்ளது. உடுமலை அடுத்த திருமூர்த்திமலை செட்டில்மெண்ட் பகுதியில் சுமார் 110 குடும்பங்களில் 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். குடிசையாகவும் தகர கொட்டகையாகவும் பழைய காரை வீடுகளாகவும் உள்ள இப்பகுதி மக்களின் வீடுகள் மழையில் இடிந்து ஆட்டம் காண்பதோடு இவர்களது வாழ்க்கையும் இடிந்து கேள்விக்குறியாகிறது. பல மழைகளில் பலரது வீடுகள் இடிந்த நிலையில் தற்பொழுது சில நாட்களுக்கு முன் பெய்த தொடர் மழையில் கண்ணப்பன் என்பவரது வீடு இடிந்து விழுந்து குடும்பத்தோடு உயிர் தப்பியுள்ளார். இதேபோல லட்சுமி என்பவரது வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. ஒரு பக்கம் இடிந்து விழுந்த வீடுகளுக்கு துணிகளின் மூலம் மறைத்து அதே இடத்தில் வசித்து வருகிறார்கள். சுவர் இடிந்த பொழுது தங்கள் வளர்க்கும் ஆடுகளோடு நொடி பொழுதில் உயிர் தப்பியதாக தெரிவிக்கும் லட்சுமி, ஆட்சிகள் மாறினாலும் தங்கள் அவலங்கள் மாறவில்லை என தெரிவிக்கின்றார். தளி பேரூராட்சியின் மூலம் தங்களுக்காக வீடுகளை கட்டித்தர பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் பேரூராட்சி உதவி இயக்குநருக்கும் அரசின் வீடுகள் கட்டும் திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டித்தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் இதற்கான செயல்பாடுகள் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என அந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 40 ஆண்டுகளுக்கு முன் தகர கொட்டகை, மண் சுவர், ஓட்டு வீடுகள் என கட்டப்பட்ட வீடுகள் மழையில் ஒவ்வொன்றாக இடிந்து வருவதாகவும், தன்னோடு வசித்த பலரும் தற்பொழுது இல்லை எனவும் வேதனை நிறைந்த கண்களோடு தெரிவிக்கிறார் முதியவர் கண்ணன். தங்களின் வாழ்க்கை என்றாவது மாறிவிடாதா என்று ஏக்கம் நிறைந்த கண்களோடு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து வரும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவே உள்ளது.